கேக்குதா? ஓகே. இப்போ வந்து மானசி அடுத்த நிகழ்வை ஒருங்கிணைப்பாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து முகமது அப்பாஸ் எழுதிய பசி காதல் பித்து நூல் வெளியீடு. மொழிபெயர்ப்பாளர் ஷைலஜாவோட புது நூல். நான் பர்சனலாக ரொம்ப இதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இயல்பு வாழ்க்கையை இலக்கியத்தில் பார்க்குறது வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, இல்லை அதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு எப்பயுமே தோணும். அப்படி பல வீடுகளில் சுண்ணாம்படிக்க போன ஒருத்தராக சிலருக்கு தெரிஞ்சாலும் நம்ம எல்லாருக்கும் பசி காதல் பித்துங்கிற இந்த புத்தகம் மூலமாக ஒரு மிக முக்கியமான இலக்கியவாதியாக வாழ்க்கையை அசலாக பதிவு பண்ணியிருக்க ஒரு கலைஞனாக முகமது அப்பாஸை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த கலைஞர்களுக்கும் வேறு யாரோட ஒர்க்கும் கம்பேரிசனாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஐ திங்க் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவனோட ஒர்க்கையே அவன் தாண்டது தான் ஒரு முக்கியமான இலக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் ஷைலஜாக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுத்துருக்கு அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பலரும் படித்து பயங்கரமாக ரசிக்கிற அவங்களோட சிதம்பர நினைவுகள் அப்படிங்கிற புக்கை அவங்க இந்த வாட்டி இந்த புக் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு அந்த உணர்வை கொடுத்துச்சு. எனக்கு அந்த புக்குக்கு அப்புறம் நான் இதை இன்னும் பெருசாக நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக நான் உள்ளே அடக்கி வச்ச நிறைய உணர்வுகளை மீள்கொண்டு வந்து திருப்பியும் அதை பற்றி பேசவும் அதை உணரவும் அவங்கள வச்சுருக்கு அப்படின்றத நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். மொழிபெயர்ப்பாளர் ஷைலஜாவையும் உலக இலக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு மிகவும் பிடித்த சோபா சக்தி அவர்களையும் இந்த புக்கை வெளியிட கூப்பிடுறேன். சோபா சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர்களே, முகமது அப்பாஸ் எழுதிய இந்த எனக்கு தெரியும் இந்த லைன் தான் மாறுது, பசி காதல் பித்து என்ற இந்த நூல் நேற்று முன்தினம் இரவு என்னிடம் கொடுத்து என்னை பேசுமாறு ஷைலஜா அவர்கள் கேட்டார்கள். என்னால் நேற்று அதை படிக்க முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு நேற்று வேறு இரண்டு புத்தகங்களை வெளியிட வேண்டிய ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு புத்தகம் நேரடியாக தமிழில் எழுதப்பட்டது. ஆகவே அதை படித்து அந்த கூட்டத்தில் பேசிவிட்டேன். இரண்டாவது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அந்த மொழிபெயர்ப்பு நூலும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக போராடினா இது எனக்கு அந்த ஒரிஜினல் ஆங்கில எழுத்தாளருடைய எழுத்துக்களை நான் படித்திருக்கிறேன். ஆக இவர் அப்படி எழுத மாட்டாரே, இது மொழிபெயர்ப்பில் ஒரு குழப்பம் இருக்கே என்று போராடி நான் மண்டையை குடைஞ்சி என்னுடைய நேற்றைய முழு நாளையும் வீணடித்து கடைசியாக புத்தகம் வெளியிட அரங்குக்கு போனால் புத்தகத்தை வெளியிட வச்சுட்டு என்னை பேச விடாமல் அனுப்பிட்டாங்க. இப்போல்லாம் பல வெளியீட்டு அரங்குகளில் புத்தகத்தை வாங்கினா படம் முடிச்சுட்டு அனுப்பிடணும், பேச விடுறதில்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இன்றைய காலையில் தான் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தனால் ஒரு 1 மணி அளவில் அந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விட்டேன். இப்போ முந்தியெல்லாம் நீங்கள் முகநூலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ஸ் பற்றி நிறைய எச்சரிக்கைகள் வரும். இந்த பேங்கில் இருந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, போலீஸ் குரலில் ஸ்கேம் பண்ணுறாங்க, காட்டுக்கு மேலே இருக்கிற 13 நம்பர் சொல்லி ஸ்கேம் பண்ணுறாங்க என்றெல்லாம் சொல்கிறத கேட்டிருப்பீர்கள். இப்போ அண்மை காலமாக நீங்கள் முகநூலில் பார்த்தீங்கன்னா அது இந்த புத்தக சந்தையை ஒட்டி இந்த மொழிபெயர்ப்பு ஸ்கேம் பெருசாக இருக்குது. நண்பர்கள் பதிவிடுறாங்க, அந்த புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு இப்படி தப்பாக இருக்குது, அந்த வரி இங்கே இல்லை என்று. இது ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கேம் மலைஞ்சிருக்க இடத்துல இந்த புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு என்பது ஷைலஜா அவர்கள் எப்பொழுதும் செய்வது போலவே மிக தெளிவாக ஒரு தமிழ் நூலை படிப்பது போலவே இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஷைலஜா அவர்களுக்கு மலையாளமும் அவருடைய தாய்மொழி தமிழும் தெரியும். அதே போல் இந்த நூலாசிரியருக்கு தமிழும் தெரியும், மலையாளமும் தெரியும். 2 பண்பாட்டு புலங்களிலும் அவர் புலங்குபவர்கள். ஆகவே இந்த நூல் மிக தெளிவான மொழிநடையுடன் இருக்கிறது. பெரிய ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நன்றி ஷைலஜாக்கா. இந்த நூல் ஆசிரியர் முகமது அப்பாஸுக்கும்
எனக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. இருவருமே புலம்பெயர்ந்த தொழிலாளிகள். இருவருமே, அவர் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு, நான் அவரோட 2ஆம் வகுப்பு கூட 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறேன். 2 பேருமே இந்த சாலையோர பணி, ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது, கூலி வேலை பார்க்குறது, இப்படியான வேலைகளை பார்த்து எழுத்தாளர்களாக உருவாகி வந்தவர்கள். இந்த நூலை படிக்கும் பொழுது எளிய மனிதர்களை பற்றி ஒரு எளிய மனிதனின் சித்திரம். இப்போ நீங்கள் மால்குடி டேஸ் படித்தீங்கன்னு சொன்னால் அதிலும் எளிய மனிதர்கள் வருவார்கள். ஆனால் நாராயணன் அவர்கள் மேலே இருந்து பார்த்து எழுதுவார் அந்த எளிய மனிதர்களை. முகமது அப்பாஸ் அவர்கள் அந்த எளிய மனிதர்களுடைய வாழ்ந்து அவர்களுடைய பகிர்ந்துண்டு ஒரே பாயில் தூங்கி அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். பல்வேறு நம்ம வாழ்க்கையில் தத்துவங்களை தேடி பெரிய பெரிய தத்துவ ஆசிரியர்களெல்லாம் நாங்கள் தேடி திரிகிறோம். ஆனால் இவ்வாறான நூல்கள், வெறும் சுய சாட்சியங்கள், சிறு சிறு சித்திரங்கள் மூலம் எங்களுக்கு வாழ்க்கையின் முடிச்சுக்கள் அவிழ்கின்றன. உதாரணமாக அவர் ஒன்றை சொல்கிறார், நான் கனவு காண்பதில்லை. ஏன் கனவு காண்றேன் என்றால், நான் எனக்கு நித்திரோட நேரம் இல்லை, நான் ஆழமாக தூங்குவதில்லை, பசியோடு இருந்தால் தூக்கம் வராது. தன்னுடைய மனைவியை பற்றி சொல்லும்போது, உங்களுக்கு தெரியும், நம்முடைய எழுத்தாளர்கள் தங்களுடைய மனைவிகளை பற்றி சொல்லும் பொழுது, புத்தகத்தை அர்ப்பணிக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் மகிமைப்படுத்தி எழுதுவார்கள் என்று, அதெல்லாம் தான் கூட ஒரு மகிமை இவர் எழுதியிருக்கார். 50 ரூபாய்க்கு வாங்குகிற மீனில் பாதிய பக்கத்து வீட்டுக்கு பயந்தளிக்கும் குணம் படைத்தவள். இன்னொன்று சொல்கிறார், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நடுவில் அதிகாரத்துவம் இல்லை, அனாதைத்துவம் தான் இருக்கிறது. அதை படிக்கும் பொழுது நான் நிகழ்ந்து போனேன் நண்பராக. உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் மனுஷருக்கு வாழ்க்கை குறித்து கேள்விகள் அநேகம். தியான முகாமை நோக்கி போகிறார்கள், குருஜிக்களை தேடி போகிறார்கள், மலைகளில் கூடி 30 நாள் 40 நாளாக தியானம் பண்ணுகிறார்கள். அங்கெல்லாம் நீங்கள் போத்தவில்லை. இந்த மனிதர் முகமது அப்பாஸ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் தன்னுடைய மகளுக்கு. அதை தன்னுடைய மொழிபெயர்ப்பாளர் குறிப்பிலே சைலஜா அவர்களும் குறிப்பிட்டு காட்டியிருப்பார். பசிக்கு அன்னமிடாத கடவுளார் எவரையும் நான் உனக்கு அறிமுகப்படுத்தவில்லை மகளே. அவ்வளவுதாங்க வாழ்க்கை, அவ்வளவுதான் தத்துவம், அவ்வளவுதான் இலக்கியம். நன்றி, வணக்கம். இந்த புத்தகத்தை இவர்தான் பேச வேண்டும் என்று இருந்திருக்கிறது, அது அப்படியே நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப நிறைவாக இருக்குது ஷோபா. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேருமே பசியிலையும் பித்தலையும் அலைஞ்சவங்க, காதலையும் அலைஞ்சவங்க. நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நிஜமாகவே இந்த புத்தகம் பண்ண ஆரம்பித்த இந்த நாளில் இது என்னுடைய 16வது புத்தகம். இந்த எண்ணிக்கை நிச்சயமாக ஒரு கர்வத்திற்கான எண்ணிக்கை அல்ல. என்னுடைய 16 புத்தகங்களிலும் இந்த வயதிலும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றாத அளவுக்கு இந்த புத்தகம் என் வாழ்வை மாற்றி இருக்கிறது. நான் பல புத்தகங்களை பண்ணும்போது நோயுற்றிருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம் நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்த போது என்னுடைய நோய் மேலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். அப்படி என்னை உருமாற்றிய புத்தகமாக இருக்குது. இந்த சமூகத்தை வேறொரு கண்ணோட நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த வயசில் நான் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கேன். இந்த பசி காதல் பித்து எழுதின போது நான் மிக நிச்சயமாக என்னுடைய பார்வை சமூகத்தின் மேல் பார்க்குற பார்வை, மனிதர்களை பார்க்க பார்வையும் மாறுச்சுனாலும் அதனுடைய அடுத்த சந்ததிக்கு நான் கையளிச்சுட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகம் மொழிபெயர்த்திற்கான மிகப்பெரிய நிறைவு எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்திருந்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு கூடவே இருந்து இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுற என்னோடய ஸ்ருதி டிவி இருக்கு இல்லையா, அதாவது இலக்கியவாதிகளின் ஸ்ருதி டிவி, கபிலனுக்கும் சுரேஷ்கும் ராஜசேகருக்கும் இன்னும் பெயர் தெரியாத நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி.